வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யா வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி திக்ரிஹி வ ரியாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிலர்ல ஒருத்தர் அவர் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்காக இன்னொருத்தவர் செஞ்ச நல்ல விஷயத்த குறை சொல்றது. உதாரணமா, பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு கிளாஸ் டீக்கு ஆசைப்பட்டு பாயிண்ட்ஸ் எடுக்காம நேரத்தை வீணடிச்சிட்டு இப்போ அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைச்சிருவோம், என்னப்பா ஸோ 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்களே, ஸோ அப்போ அவங்க பாயிண்ட்ஸ் ஒழுங்கா எடுக்கல போல நம்ம அவங்கள தப்பா நினைச்சிருவோம். ஸோ அப்படி நீங்க நினைக்க கூடாதுன்னா, ரொம்ப நேரம் பேசுறவங்க ஒருத்தவங்களை உள்ள இழுத்துட்டோம்னா, ஆமா இவங்க தான் அதிகமா நேரம் பேசுறாங்க, இவங்க கரெக்டா முடிச்சுட்டாங்க பாருங்கன்னு அந்த நெகட்டிவா நம்ம பாசிட்டிவா நினைச்சுப்போம். ஸோ அப்படிங்கிறதுக்காக தப்பு செய்யற ஒருத்தவர் அவர் செய்யற குறைய மறைக்கிறதுக்காக நல்லது செஞ்ச ஒருத்தரை உள்ள இழுத்து என்ன செஞ்சுட்டு விட்டாப்ல, நம்ம பேரை டேமேஜ் ஆக்கி விட்டாப்ல. ஒரு சிலர்ல ஒருத்தவர் எதிர்கட்சிக்காரவர். இப்போ அவருக்கு நான் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். குரானிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் தினம்தோறும் நாம் பல்வேறு அறிவியல் சார்ந்த பல தகவல்களை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹ் எப்படி இந்த பூமியை அமைத்திருக்கிறான், வானத்தை அமைத்திருக்கிறான், விலங்குகளை அமைத்திருக்கிறான் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பாகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இலல் ஜிபாலி கைஃப நுசிபத், இந்த மலைகளை நாம் எப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்பதை பார்க்க மாட்டீர்களா என்பதாக நம்ம பார்த்து கேட்கிறான். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சயின்ஸ் சப்ஜெக்ட் மவுண்டெய்னாலஜி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையியலை பற்றி குர்ஆனில் என்னவெல்லாம் சொல்கிறான் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். மலை நகருமா நகராதா? மலைகள் உங்களுக்கு தெரிஞ்ச மலைகள்லாம் என்ன? இமயமலை, வேற ரெட்டமலை. இந்த எல்லா மலைகளும் நகரக்கூடிய தன்மையை உடையதா இல்லது நகராம அதே இடத்துல இருக்குதா? நகரக்கூடிய தன்மையை உடையதுதான். இப்போ மலை, இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை 4 பார்ட்டா பிரிப்பாங்க. புவித்தகடுன்னு சொல்லுவாங்க, லித்தோஸ்பியர், அஸ்தனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பர் மேண்டல் லோயர் மேண்டல் 2 வகையா பிரிப்பாங்க. இன்னும் அதுக்கு கீழே போனோம் அப்படின்னு சொன்னா இன்னர் கோர், அடுத்து 4வதா அவுட்டர் கோர். இப்படி 4 வகையா 4 அடுக்குகளா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், 4th லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடுக்குகளா பிரிப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த புவித்தகடு ஒரு 7 பிரிவுகளா பிரிஞ்சிருக்குது. இந்த லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க, 7 தகடுகளை கொண்டது. சின்னதா பெருசா 7 தகடு இருக்கும், 152 சின்ன சின்ன தகடுகள் இருக்கும். நம்ம பூமியினுடைய அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு மேல தெரியும், ஒவ்வொரு விதமான ஷேப்ல என்ன செஞ்சிருக்கும், இந்த பூமியினுடைய மேற்பரப்பு கட்டாயிருக்கும். இதுக்குதான் லித்தோஸ்பியர், புவித்தகடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த புவித்தகடினுடைய மேற்பரப்புல தான் நம்ம வாழ்ந்து வரோம். ஏன் இந்த தகவலை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு 0.60 இருந்து 10 மீட்டர் வரைக்கும் இந்த புவித்தகடு என்ன செய்யுதுன்னு சொன்னா நகருதான். இதை புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப ஒரு புவித்தகடு இன்னொரு புவித்தகடோடு மோதுகிறது, இதுவும் நகருது அதுவும் நகருது. இப்ப இந்தியாவினுடைய புவித்தகடு ஐரோப்பியா போன்ற சில கண்டங்கள்ல மோதியதினால்தான் இமயமலை உருவாகியது என்பதும் சில வரலாற்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு புவித்தகடு இன்னொரு புவித்தகடோட மோது என்ன ஆகுதுன்னு சொன்னா ரெண்டுமே இப்படி மாறிடுது. இது ஒரு புவித்தகடுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு புவித்தகடு, ரெண்டுமே ஒன்னு என்ன சந்திக்குதுன்னு சொன்னா சந்திக்குது. ரெண்டுமே சந்திக்கும் போது அடுத்தடுத்து அது நெருங்கும் போது அந்த புவித்தகடுகள் மேல் நோக்கி பயணமாகுது. இதனால் தான் மலைகள் உருவாகியது. ஆக மொத்தம் சொல்ல ஒரு சுருக்கமான கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு 0.60 இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த புவித்தகடு, மலைகள் கீழே இருக்கக்கூடிய அந்த புவித்தகடு நகருகிறது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து நமக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மலைகள் நகருவது என்பதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். அலம் நஜ்அலில் அர்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வ தரல் ஜிபால, நீங்கள் அந்த மலைகளை பார்க்கிறீர்கள். பல இடங்கள்ல நம்ம என்ன செய்றோம், மலைகளை பார்க்கிறோம். தஹ்சபுஹா, நீங்கள் அந்த மலைகளை எப்படி எண்ணுகிறீர்கள் தெரியுமா? ஜாமிதத்தன், அது
அசையாத திடகாத்திரமாக அதே இடத்துல உள்ளதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. நம்மளுடைய எண்ணங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்க மலைகளை பாக்குறீங்க, அது அசையாது, அது அதே இடத்துலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மலைகளை எண்ணுகிறீர்கள். அப்படி அல்ல. வஹிய தமுர்ரு மர்ர சஹாப், வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எப்படி நகருது பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த மலைகள் நகருகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாக குர்ஆனில் சொன்னதை சமீபமாக புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் மலைகள் நகருகிறது என்பதை நமக்கு கண்டுபிடித்து சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் சொல்கிறான், வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அடுத்து நம்ம மலையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம். எல்லா யூனிவர்சிட்டியிலுமே இந்த புத்தகங்கள் தான் புவியியல் சார்ந்த படிப்புகளுக்காக முக்கியமா மையப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா பிராங்க் ஃப்ரெஸ். வாஷிங்டன்ல தேசிய அளவில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்துல 12 வருடங்களா இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த துறையில ஆராய்ச்சி துறையில துறை தலைவரா இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம முன்னாள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜிம்மி கேட்டன் இவருடைய அறிவியல் ஆராய்ச்சி ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். இவர் புவியியல் சார்ந்த ஒரு பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தி எர்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்துல அவரு 413வது பக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மவுண்டெயின்ஸ் ஹேவ் டீப் ரூட்ஸ் அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். மலைகள், நம்ம மலைகளை பார்க்கிறோம், மேல உயரமா இருக்குது, மேல மட்டும்தான் அப்படி இருக்குமா, இல்ல கீழையும் மலைகள் மேல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா? நம்ம பலர் நினைச்சு வச்சிருப்போம் மேல மட்டும்தான் இந்த மலைகள் என்ன செய்யுது, கூடார மாதிரி கூம்பு மாதிரி இருக்குது. ஆனா மேல எப்படி இருக்குதோ அதை விட அப்ராக்சிமேட்டா இன்னர் சர்ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட 17 மடங்கு கீழே ஆழமா மலைகள் மேல எப்படி இருக்குதோ அதே போல கீழேயும் இருப்பதாக அறிவியல் விஞ்ஞானிகளுடைய புவியியல் ஆராய்ச்சியாளருடைய கூற்று சொல்லப்படுது. உதாரணமா நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை எடுத்துக்கலாம். மேல வந்து அதுக்கு 9 கிலோமீட்டர் உயரம். ஆனா உள்ள எவ்வளவு தூரம் பார்த்தோம்னு சொன்னா 125 கிலோமீட்டர் ஆழ அளவுக்கு அந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் மேல இருக்கிறத விட பல மடங்கு கீழே இருக்குது என்பதாக சொல்லப்படுது. இப்போ அவர் அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மலைகள் வந்து எப்படி இருக்குது, டீப் ரூட்ஸ், அதுக்கு வந்து ஒரு வேர் போன்ற கீழே ஆழமான பகுதிகள் மேலே இருப்பதை போன்று இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு பல சிரமத்துக்கு அப்பாற்பட்டு பல ஆராய்ச்சிகளுக்கு மேற்கொண்டு அவர் கண்டுபிடித்து ஒரு புத்தகத்தை எழுதி நமக்கு சமர்ப்பிக்கிறார். இதை 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டான். அலம் நஜ்அலில் அர்ல வல் ஜிபால அவுதாதா. அவுதாதா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா முளைகள் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு கூடாரம் இருக்குது, அந்த கூடாரத்தினுடைய 4 திசைகளும் பறக்காம இருக்கிறதுக்கு, அது திடகாத்திரமா அதே இடத்துல அசையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு குச்சிகளை எடுத்து கம்பிகள் எடுத்து அந்த இடத்துல குத்தி வைப்போம். இப்ப ஒரு ஆணியை எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆணி எடுத்து அடிச்சு வைக்கிறோம். இப்ப அந்த ஆணியில உள்ள மேல உள்ள பகுதி அதிகமா இருக்குமா, இல்ல அந்த செவத்துக்கு உள்ள பகுதி அதிகமா இருக்குமா? செவத்துக்கு உள்ள பகுதிகள் தான் அதிகமா இருக்கும். இதே போன்ற பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த அவுதாதா. அவுதாதா என்று சொன்னால் அல்லாஹ் இந்த மலைகளை இந்த பூமிகளுக்கு முளைகளாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலைகள்ல மேற்பரப்புல மட்டும் நம்ம பார்க்கிறது மட்டும் கிடையாது, நீங்க பார்க்காத இடத்துல இந்த மலைகள் 17 மடங்கு கீழே ஆழமா வேரூன்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவுதாதா என்ற ஒரே வார்த்தையில் இந்த மலைகளுக்கு உள்ளேயும் மலைகள் இருக்கிறது என்பதை சொல்லி காண்பித்து விட்டான். ஆனால் சமீப காலத்தில் தான் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் மேல மட்டும் மழை கிடையாது, உள்ள கீழையும் மலைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நமக்கு கண்டுபிடிப்புகளாக சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் அதை நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு அற்புதமான படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்து நாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த மலையை பற்றி பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆயத்தை குர்ஆனிலே பதிவிடுகிறான். வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசி அன் தமீத பிஹிம் வஜஅல்னா ஃபீஹா ஃபிஜாஜன் சுபுலன் லஅல்லஹும் யஹ்ததூன் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய பொருளை நாம் பார்க்கும்போது, பூமி அவர்களை சாய்த்து விடாமல் இருப்பதற்காக நாம் இந்த மலைகளை படைத்தோம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்புகள், இப்ப அடுத்த ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மலைகள் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது, மலைகள் ஏன் இருக்குதுன்னு சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய நம்ம பல நேரங்கள்ல பல தடுமாற்றங்கள் அடைஞ்சிடக்கூடாது, ஒரு விதமான தடுமாற்றங்கள் அடைஞ்சு இந்த பூமி சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் மலையை படைத்திருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான். இந்த மலைகள் நாம் தடுமாறுவதை விட்டும் தடுக்கிறது என்பதாக
புவியியல் ஆராய்ச்சியாளருடைய கண்டுபிடிப்பு பேசுகிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்ம பல நேரங்கள்ல அந்த தடுமாற்றங்களை விட்டும் தடுக்கப்படுவதை விட்டு இந்த மலைகள் என்ன செய்யப்படுது, தடுக்கப்படுகிறது என்பதை புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிக்கு குர்ஆனோடு ஒப்பிட்டு தி ஜியாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் மவுண்டைன் இன் தி குர்ஆன் என்ற புத்தகத்திலே 5வது பக்கத்திலே சொல்லக்கூடிய பதிவு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசியன் தமீத பிஹிம், இந்த பூமியிலே மலைகளை நாம் ஆக்கினோம். எதற்கு தெரியுமா? நீங்கள் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. அந்த மலைகள் உங்களை சாய்த்து விடாமல் இருப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே மலைகளை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஏன் மலையை நான் உருவாக்கணுங்கிறத சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் இந்த சமீபமான நூற்றாண்டுகளிலே தான் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள் மலைகள் எதற்காக நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அறிவியலாக சமர்ப்பணம் செய்கிறார்கள். உதாரணமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மரப்பலகை இருக்குது. அந்த மரப்பலகைக்கு மேல ஒரு தகரத்தை நம்ம என்ன செய்யறோம், வைக்கிறோம். ஒரு மரப்பலகை இருக்குது, ஒரு உட்டு இருக்குது. அந்த மரப்பலகைக்கு மேல ஒரு தகரத்தை நம்ம வைக்கிறோம். அந்த தகரத்துக்கு மேல ஒரு அட்டையை வைக்கிறோம். அந்த அட்டைக்கு மேல ஒரு பேப்பரை வைக்கிறோம். இப்ப 4 அடுக்குகளா நம்ம வச்சுட்டோம். மரப்பலகை, அதுக்கு மேல தகரம், அதுக்கு மேல அட்டை, அதுக்கு மேல பேப்பர். இப்ப அந்த மரப்பலகையை வேகமா நம்ம சுத்தி விடுறோம். சுத்தி விடும்போது எல்லாமே எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குமா, எல்லாமே செதஞ்சு போயிருமா? பேப்பர் ஒரு பக்கம் இருக்கும், தகரம் ஒரு பக்கம் இருக்கும், மரப்பலகை ஒரு பக்கம் இருக்கும், அட்டை ஒரு பக்கம் இருக்கும். காரணம், அதுக்கான ஒரு அவுத்தாதா என்ற ஒரு பொருள் கிடையாது. அதை பிடித்திருக்கக்கூடிய அந்த முளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணி வேறு அதற்கு கிடையாது. இதே அந்த 4 இடத்துலயும் அங்கே அந்த மரப்பலகையில நம்ம ஒரு ஆணி அடிச்சு வைக்கிறோம். மரப்பலகை, தகரம், அட்டை, பேப்பர், ஒரு 4-5 இடத்துல ஒரு ஆணியை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரு ஆணியை வச்சு அடிச்சு அதை உறுதிப்படுத்திட்டோம். இப்ப நம்ம அந்த மரப்பலகையை சுத்தி விடுறோம். சுத்தி விட்டா முன்னாடி எப்படி செதறி போச்சோ அதே மாதிரி செதறி இருக்குமா, இல்ல எல்லாமே அதே போன்று இருக்குமா? அதே மாதிரிதான் இருக்கும். காரணம், அந்த ஆணிகள் அதை திடகாத்திரமாக பிடித்துக் கொள்கிறது. எனவேதான் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுத்தி வருகிறது. அப்ப நம்ம பூமிக்கு மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பூமி தன்னைத்தானே சுத்தும் போது புவித்தகடுகள் லித்தோஸ்பியர், அசனோஸ்பியர், அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல், இன்னர் கோர், அவுட்டர் கோர்னு பல பிரிவுகளாக அது இருக்குது. நம்ம அதுக்கு மேல பல தகடுகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பூமி தன்னைத்தானே சுத்தும் போது நாம் எல்லாம் சிதறி விடுவோம். இந்த பூமியில் எல்லா நாட்களிலும் நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும். ஆக இந்த மலைகள் மூலியமாக நாம் இந்த பூமியில் உயிர் வாழுவதற்கு தகுதியாக இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். பாருங்க, இந்த மலைகள் எல்லாம் நகர்கிறது என்பதை சமீபமாக கண்டுபிடித்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வதரல் ஜிபால தஸபுஹா அன்னஹா ஜாமிதத்தன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப், இந்த மலைகள் நகர்கிறது என்பதையும் சொல்லி காண்பித்து விட்டான். இந்த மலைகள் எல்லாம் மலைகள் மேலே எப்படி இருக்குதோ அது கீழே இருக்கிறது என்பதை அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்வதே அன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுத்தாதா என்ற ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் குர்ஆனில் சொல்லி காண்பித்திருக்கிறானோ அதைதான் இன்று அறிவியல் விஞ்ஞானிகள் பல சிரமத்திற்கு மேற்பட்டு கண்டுபிடிப்புகளாக நமக்கு கண்டுபிடித்து கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கிறதோ அதுவெல்லாம் குர்ஆனிலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜியோகிராஃபி, புவியியல் சார்ந்த இந்த பூமி சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி எல்லாம் சொல்லி காண்பித்திருக்கிறான், என்னவெல்லாம் அத்தாட்சிகள் குர்ஆனிலே காணப்படுகிறது என்பதை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.